नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायदपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधना बोधितं लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयात् भारतपङ्कजं कलिमल प्रध्वंसिनः श्रेयसे नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत्. हरि ओम्. இந்த துரோண பருவம் கடந்த வாரம் நாம் பார்க்கும் பொழுது இந்த அபிமன்யுனுடைய வதத்திற்கு பிறகு நடந்த சம்பவங்கள், பகதத்தன் கொல்லப்பட்டது, அபிமன்யுனுடைய வதத்திற்கு ஜெயத்ரதன் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததால் அர்ஜுனன் நாளை 14வது நாள் சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பாக ஜெயத்ரதனை நான் கொல்வேன், இல்லை என்றால் நான் அக்னிக்குள் பிரவேசம் செய்து என்னை நானே மாய்த்துக் கொள்வேன் அப்படின்னு ஒரு சபதத்தை எடுக்கின்றான். அர்ஜுனனுடைய அந்த சபதம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனை ருத்ரரை குறித்து உபாசனை செய்ய சொல்கின்றார். அதன் பிறகு அன்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கைலாயத்தில் இருக்கக்கூடிய ருத்ர பகவானை சங்கரரை தரிசித்து அந்த பாசுபதி அஸ்திரத்தை பெறுகின்றார்கள். இதுவரையும் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். இது நடந்து முடிந்து இந்த 14வது நாள் காலை எழுந்த உடனே தர்மபுத்திரர் வழக்கம் போல் நீராடி தன்னுடைய நித்திய கர்மங்களை எல்லாம் செய்தார் அப்படின்னு மகாபாரதம் சொல்றது. இவ்வளவு யுத்தங்களுக்கு மத்தியிலும், கலேபரம்னு சொல்றோமே, இவ்வளவு கலேபரங்களுக்கு மத்தியிலும் கூட அவர்கள் தங்களுடைய நித்திய கர்மங்கள் தவறாது செய்து கொண்டே இருந்திருக்கின்றார்கள். நமக்கு வீட்டுல ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவதுன்னா முதல்ல அடிபடுறது என்னன்னா, டெய்லி செய்யற நித்திய கர்மத்துலதான் கை வைப்போம். சாப்பிடுறது தூங்குறதெல்லாம் ரெகுலரா நடக்க முடியும், அதெல்லாம் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அதை விட மாட்டோம். ஆனா நித்திய கர்மம் தான் நமக்கு முதல் விக்டிம். அப்படி இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் திஸ் வார் எவ்ரிதிங், நித்திய கர்மாவை எல்லாம் முடித்து கிருஷ்ணர் அங்க வர்றார். தர்மபுத்திரர் கிருஷ்ணருடைய கைகளை பிடித்து கொண்டு, முக்கியமான பாண்டவ வீரர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். எவ்வாறாவது இன்றைக்கு ஜெயத்ரதனுடைய வதத்திற்கு நீங்களே உறுதுணையாக இருந்து எங்களுக்கு உதவி புரிய வேண்டும், அனுகிரகம் பண்ண வேண்டும் தர்மபுத்திரர் கேசவரிடத்தில் சொல்றார். கிருஷ்ணரும் இன்றைக்கு நிச்சயமாக ஜெயத்ரதன் அர்ஜுனனால் கொல்லப்படுவான், நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு அங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே அர்ஜுனன் அந்த இடத்தில் வந்து நேற்று இரவு திரையம்பக்கரை தரிசித்ததை அங்க இருக்கக்கூடிய பாண்டவர்களோடு, முக்கியமான வீரர்களோடு தர்மபுத்திரர் இடத்தில் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம் சம்பவத்தை. சரி, நமக்கே போன முறை அதை படிக்கும் பொழுது கேட்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. சாக்ஷாத் ருத்ரரே பாசுபதி அஸ்திரத்தை வழங்கியிருக்கின்றார்னு கேட்ட உடனே எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள். அப்ப அந்த 14வது நாள் யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அர்ஜுனன் யுயுதானனை கூப்பிடுறாரு. யுயுதானன் சாத்தியகியினுடைய இன்னொரு பெயர் யுயுதானன். சாத்தியகியை அழைத்து, எக்காரணத்தை கொண்டும் நீ தர்மபுத்திரரை விட்டு விலகி செல்லக்கூடாது, தர்மபுத்திரருக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும், என்னை பின்தொடர்ந்து எந்த படை வீரர்களும் வர வேண்டிய அவசியம் கிடையாது, பகவான் கிருஷ்ணர் இருக்கின்றார், அதனால யாரும் என்னை தொடர வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லி யுத்தத்திற்கு 14வது நாள் புறப்படுறார். இப்ப இதெல்லாம் நடந்ததெல்லாம் கேட்டது, இதெல்லாம் சஞ்சயன் சொல்றாரா இல்லையா, அவங்க வந்து பாசுபதி அஸ்திரம் எல்லாம் வாங்கினது இதெல்லாம் சொன்ன உடனே சஞ்சயன் சொன்ன உடனே திருதராஷ்டிரன் புலம்புகின்றார். புலம்புன உடனே சஞ்சயர் சொல்றார், எல்லா ஜலமும் வற்றி போன பிறகு அல்லது எல்லா ஜலமும் வழிந்தோடிய பிறகு அணை கட்டி என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி இருக்கிறது உன்னுடைய கவலையெல்லாம். நீ தர்மத்தை எல்லாம் அதிகமாக பேசுகின்றாய், ஆனால் நீ தர்மத்தை ஒரு பொழுதும் கடைபிடிக்கவே இல்லை.
அதனால்தான் கிருஷ்ணருக்கு கூட உன் மீது இருக்கக்கூடிய மதிப்பு சற்று குறைந்து விட்டது என்று சஞ்சயர் சொல்கின்றார். இப்ப 14வது நாள் யுத்தம் ஆரம்பிக்கின்றது. துரோணர் தன்னுடைய சேனையை அணிவகுக்கின்றார். இன்றைக்கு எவ்வாறாவது ஜெயத்ரதனை பாதுகாக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் அவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். அப்ப ஜெயத்ரதனை கர்ணன் எல்லாரையும் அழைத்து ஜெயத்ரதன்ட்ட சொல்றார், அப்பா என்கிட்ட வராது அப்படி. நான் ஒரு வியூகத்தை வகுத்து அந்த வியூகத்தினுடைய தலைப்பகுதியில் துரோணர் இருப்பார். இங்கிருந்து ஒரு 6 குரோச தூரம். ஒரு ஒரு குரோசம்ங்கிறது கிட்டத்தட்ட ஒரு டிரான்ஸ்லேஷன் பார்த்தோம்னா கூப்பிடுற தூரம்னு இருக்கும். இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 மைல்னு சொல்றார்கள். ஒரு 6 குரோசம் தள்ளி, அதனால முன்னாடி இருக்காமல் படையில் பின்னாடி வியூகத்தினுடைய கடைசியில் நீ மறைந்திருக்க வேண்டும். அதனால எக்காரணத்தை கொண்டும் நீ இந்த வியூகத்தில் இருந்து வெளியில் வரக்கூடாது அப்படின்னு ஜெயத்ரதனுக்கு அறிவுறுத்தி அன்றைக்கு வந்து ஒரு ஷகட வியூகம். ஷகடம் என்ன, சக்கர ஷகடம்னு சொல்லுவார்கள். ஆக்சுவலா ஷகடம்னா அச்சாணி. ஒரு அற்புதமான வியூகம். இதுவரைக்கும் யாருமே பார்த்திராத ஒரு வியூகம். அந்த வியூகத்தை பார்த்து பாண்டவர்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டார்களாம். ஏன்னா அப்படி ஒரு வியூகத்தை வகுக்கக்கூடிய திறமை துரோணாச்சாரியார் இடத்துல இருக்கிறது. இந்த ஷகடம்ங்கிற வார்த்தைக்கு அப்படியே நீங்கள் தமிழில் மொழிபெயர்த்தீர்கள் என்றால் ஆப்பு. சோ துரோணர் பாண்டவர்களுக்கு வைக்கிறார் அன்னைக்கு. சோ அது கிட்டத்தட்ட அச்சாணி. இந்த ஆப்பு தான் சொல்லுவோம். சோ அதிலேயே ஒரு வியூகம். அதை நுழைந்து யாராலும் அந்த வியூகத்தை பிளக்க முடியாதபடி ஒரு வியூகத்தை அமைக்க உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அந்த துரோணாச்சாரியரை எதிர்த்து போகின்றார்கள். அந்த வியூகத்தை அமைத்து அந்த வியூகத்தினுடைய முதல் பகுதியில் ஃப்ரண்ட் சைடு அதனுடைய முகத்தில் அந்த வியூகத்தை உடைத்துக் கொண்டு யாரும் உள்ள வராதபடி, ஏன்னா உள்ளதான் ஜெயத்ரதன் இருக்கிறான் இல்லையா. அதனால யார் ஜெயத்ரதனை தொட வேண்டும் என்றாலும் துரோணருடைய அந்த வியூகத்தை பிளக்காமல் துரோணரை ஜெயிக்காமல் போக முடியாது. அதனால he just stands right in front of that அந்த வியூகத்திற்கு முன்னாடி அவர் நின்னுடுறாரு. அப்ப கிருஷ்ணரும் அர்ஜுனரும் யுத்தம் செய்ய வரும்பொழுது துச்சாசனனுக்கும் அர்ஜுனனுக்கும் யுத்தம் நடக்கிறது. அர்ஜுனன் துச்சாசனனை ஜெயிக்கிறார். ஜெயித்து நேரம் அந்த துரோணர் முன்னாடி அந்த படையை முன்னாடி போய் நின்ற உடனே கிருஷ்ணருடைய அனுமதி பெற்றுக்கொண்டு அர்ஜுனன் துரோணரிடத்திலே கேட்கிறான், உம்முடைய அனுகிரகத்தினால் எவ்வாறாவது நான் இன்றைக்கு ஜெயத்ரதனை கொல்ல வேண்டும், அதற்கு நீரே எம்மை அனுகிரகிக்க வேண்டும் அப்படின்னு சொன்ன துரோணர் திருச்சிட்ட சொன்னார், நான் நிற்கின்ற வரைக்கும் நீ என்னை எதிர்த்து யுத்தம் செய்கின்ற வரையிலும் என்னை ஜெயிக்காமல் நீ இந்த வியூகத்தை கடந்து ஜெயத்ரதனை கொல்ல முடியாது. அர்ஜுனா, நீ ஜெயத்ரதனை கொல்ல வேண்டும் என்றால் முதலில் என்னோடு யுத்தம் செய்யன்னு சொல்றார். இப்ப அர்ஜுனனுக்கும் துரோணருக்கும் முதன்முறையா கடுமையான யுத்தம் நடக்கிறது. அப்படி அப்புறம் ஒரு கட்டத்துல கிருஷ்ணர் சொல்றார், சரி, எவ்வாறு கடலானது கரையை எல்லாம் கடந்து போக முடியாதோ அதே மாதிரி தனியே நீ ஒருவனால் துரோணாச்சாரியார் என்கின்ற இந்த மிகப்பெரிய ஒரு கடலை எல்லாம் தாண்டி அவரெல்லாம் ஜெயிக்க முடியாது. அப்படி அவர் பிறப்பில் அந்தணர் வேற, பிறகு அவருக்கு சத்திரிய வித்தைகள் எல்லாம் இருக்கின்றது. அவரை ஜெயிப்பதுங்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. காலம் விரயமாகி கொண்டே இருக்கின்றது. அதனால துரோணரோடு போர் புரிவதை விட்டு வேறு உபாயத்தை தேடலாம் என்ன பண்றார்கள். உடனே அங்கிருந்து குதிரையை கிருஷ்ணர் வந்து துரோணரிடத்திலிருந்து விலகி அர்ஜுனனை வேறு இடத்திற்கு அழைத்து சொல்லும் பொழுது துரோணர் சொல்றாரு, அப்படி சத்ருவோட சண்டை போடணும்னு வந்துட்டு இப்படி சண்டை போடாம நீ ஓடுறியே, அப்படி என்னோட யுத்தம் பண்ண நான் உன்னோட சத்ருன்னு சொல்றாரு. அப்ப அர்ஜுனன் துரோணரை பார்த்து சொல்றான், குரு பவான் நமே சத்ரு शिष्य पुत्र समोस्मि मे न च अस्ति सपुमान लोके यस्त्वम युधि पराजयात. பவான் குருஹு, அப்படி நீ என்னுடைய சத்ரு கிடையாது. பவான் குருஹு நமே சத்ருஹு, யூ ஆர் நாட் மை எனிமி, அப்படி நீங்க என்னுடைய சத்ரு கிடையாது. சிஷ்யக புத்திர சமோ அஸ்திமே, நான் வந்து உங்களுடைய சிஷ்யன், ஆனால் உங்களுக்கு புத்திரனுக்கு சமமானவன். 3 உலகமே சேர்ந்து வந்தாலும் கூட உங்களை எதிர்ப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் நான் யுத்தத்திலிருந்து இப்பொழுதைக்கு விலகி செய்கின்றேன்னு சொல்லி அப்ப கிருதவர்மாவோடு யுத்தம் செய்கின்றார்கள். அன்றைக்கு யுத்தத்துல பல்வேறு சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடக்கும். there is a warrior called ஸ்ருதாயுதகன். அப்படி இந்த ஸ்ருதாயுதன் யாரு அப்படின்னா வருணனுடைய புத்திரன். அப்படி வருணனுக்கு பர்ணாஷான்னு ஒரு மனைவி, அதுவும் கூட ஒரு இந்த கங்கை யமுனா சரஸ்வதி மாதிரி இந்த பர்ணாஷாங்கிறது ஒரு நதி. அந்த தேவதை, அந்த நதியினுடைய தேவதைக்கும் வருணனுக்கும் பிறந்தவன் தான் இந்த ஸ்ருதாயுதகன், இந்த புத்திரனும். அந்த ஸ்ருதாயுதன் அர்ஜுனனை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக வருகின்றான்.
இந்த ஸ்ருதாயுதன் பிறக்கும் பொழுது அவனுடைய தாயார் வருணனிடத்தில் ஒரு வரம் கேட்பார். யுத்தத்தில் உன்னுடைய புத்திரன் சத்துருக்களானால் கொல்லப்படாமல் இருக்கக்கூடிய வரத்தை நீ கொடுக்க வேண்டும். அப்ப வருணர் சொல்வார், அமரத்தன்மையை யாராலும் வரமாக கேட்டு பெற முடியாது. மரணம் என்பது எல்லோராலும் தவிர்க்க முடியாது. ஆனால் ஒருவேளை சத்துருக்களை எல்லாம் ஜெயிப்பதற்கு நான் ஒரு கதையை அவனுக்கு கொடுக்கின்றேன். ஒரு மந்திரத்தை எல்லாம் உச்சாரணம் பண்ணி, இந்த கதை அவன் கையில் இருக்கின்ற வரைக்கும் எந்த ஒரு சத்துருக்களாலும் ஜெயிக்க முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன, இந்த கதையை யார் யுத்தம் செய்கின்றார்களோ அவர்களோடு மட்டும்தான் இந்த கதையை பிரயோகம் செய்ய வேண்டும். யார் தன்னை எதிர்த்து யுத்தம் செய்யவில்லையோ அவர்கள் மீது இந்த கதையை பிரயோகிக்க கூடாதுன்னு ஒண்ணு வாங்கணும்னா இப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் புக்கோட தான் வருது எல்லாமே. அப்படி அதே மாதிரி when it was given, ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேர் given. பட் இவன் என்ன பண்றான், அந்த யுத்தம் அர்ஜுனனோடு யுத்தம் செய்யும் பொழுது கிருஷ்ணர் பாவம் தேவையான குதிரை ஓட்டின்டே இருக்கிறாரா இல்லையா, இவன் அந்த கதையை எடுத்துட்டு போய் கிருஷ்ணருடைய மார்புல போய் ஓங்கி அடிக்கிறான். கிருஷ்ணர் யுத்தம் செய்யல. அதனால ஏற்கனவே வரம் என்னன்னா, யுத்தம் செய்யாதவர்கள் மீது அந்த கதையை அடித்தால் அந்த கதை திரும்ப வந்து யார் அடித்தார்களோ அவர்களையே கொன்று விடுங்கிறதுக்காக அது கிருஷ்ணருடைய கவச்சத்தில் மார்பில் பட்டு அந்த கதை சுதாயுதன் மீது பட்டு அந்த சுதாயுதனை கொன்று அந்த பூமிக்குள் அந்த கதை மறைந்து விட்டது. அப்படி ஜஸ்ட் டிஸ்அப்பியர்ஸ் இன் தி எர்த். ஏன்னா அது வருண பகவானால் கொடுக்கப்பட்டது. அப்படி இப்படிப்பட்ட இந்த சம்பவங்கள் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லோரும் ஆச்சரியமாக எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். இப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது அர்ஜுனனுக்கும் திரும்ப அந்த துரோணருடைய சேனைகளை எல்லாம் பிளந்து எல்லாரையும் வரிசையாக இன்றைக்கு பார்த்த ஸ்ருதாயு, அச்சுதாயு, நியதாயு, தீர்காயு எல்லாம் ஆயு ஆயுன்னு இருக்கு. அப்படி இது ஆல் தீஸ் ஆர் ஆல் வேரியஸ் வாரியர்ஸ். எல்லா ராஜாக்களையும் எல்லா மன்னர்களையும் அர்ஜுனன் வதம் செய்கின்றான். கிட்டத்தட்ட கிருஷ்ணருடைய துணையோடு அர்ஜுனன் அந்த 14வது நாள் கௌரவர்களுடைய படைகளை எல்லாம் துவம்சம் செய்து எல்லா ராஜாக்களையும் அழிப்பதை எல்லாம் பார்த்த உடனே துரியோதனன் கோபம் கொண்டு நேர துரோணாச்சாரியார் முன்னாடி போய் தன்னுடைய நாவாலே ஒருவன் கெட்டிருக்கின்றான் என்றால் அது துரியோதனன் தான். இத்தனை பேர் சகாயம் செய்வதற்கு இருந்தும் உதவி செய்வதற்கு இருந்தும் கூட ஒரு ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் மட்டும் இல்லை, அவனுடைய சொற்களே அவனை அழித்து விட்டதுன்னா அதற்கு துரியோதனன் மிகப்பெரிய உதாரணம். அவர் நேர போறார். நீங்க முழு வீரியத்தோடு யுத்தம் செய்யவில்லை, ஜெயத்ரதனை காத்து விடுவோம்னு எல்லாரும் முன்னாடியும் நீங்கள் தான் பிரதிஜை செய்தீர்கள். முதல்ல யுதிஷ்டிரரை பிடித்து விடலாம்னு ஒரு பிரதிஜை செய்தீர்கள், யுதிஷ்டிரரையும் பிடிக்கல. எப்படியாவது ஜெயத்ரதனை அர்ஜுனனிடத்திலிருந்து காப்பாற்றி விடுவோம்னு எல்லாரும் சேர்ந்து எல்லோரும் ஒரு பிரதிஜை எடுத்தீர்கள். ஜெயத்ரதன் எனக்கு யுத்தமே வேண்டாம், நான் ஓடி போறேன்னு சொன்னான். யுத்தத்திலிருந்து ஓடி போறவனை நீங்கள் பிரதிஜை செய்த காரணத்தினால் நாங்கள் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றோம். அவனை ஓடவாவது விட்டிருக்கலாம். அவனை இருக்க வைத்து, ஆனால் நீங்கள் முழு மனதோடு நீங்கள் யுத்தம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி இவ்வளவு சொன்னால் மட்டும் பரவாயில்ல. See, he uses very sharp words. அப்படி எப்பொழுதுமே நீயும் உன்னுடைய புத்திரனும் எம்மையே அண்டி பிழைக்கின்றீர்கள். அப்படி உண்பதெல்லாம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவு. அப்படி ஆனால் நீங்கள் எங்களுக்கே அப்பிரியத்தை செய்கின்றீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னா, நல்ல ஒரு கூர்மையான கத்தியில் தேனை தடவி கொடுத்தால் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட குணமுடையவர் நீங்கள். ஒரு குருவையே கொஞ்சம் முன்னாடி சாதி ஆட்டிடியூட் ஆஃப் அர்ஜுனன். அதே அர்ஜுனன் துரோணருக்கு முன்பு வரும்போது பவான் குருஹு நமே சத்ருஹு, நீங்கள் என்னுடைய குரு, எனக்கு சத்ரு கிடையாது, நான் உங்களுக்கு புத்திரனுக்கு சமமானவன், உங்களுடைய அனுகிரகம் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அங்கே எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் எவ்வளவு பணிவோடு அங்கே துரோணரிடத்தில் குருவனிடத்தில் பேசுகின்றான் பார். இங்க இவருக்கும் குரு தான். அப்படி ஆனா குரு என்பதை மறந்துவிட்டு நீ என்னை அண்டி பிழைக்கின்றாய், என்னுடைய வீட்டினுடைய உணவை உண்டாலும் கூட உனக்கு நன்றி இல்லைன்னு ரொம்ப கடுமையான வார்த்தைகளினால் பேசி கடைசியில பேசினப்பறம் யோசிக்கிறேன், ஓ ரொம்ப பேசிட்டோமோ, துரோணருடைய மனது வருத்தம்படி செய்து விட்டோமோன்னு புலம்பிட்டு என்ன பண்றார், ஆனால் நீங்க கோபப்பட வேண்டாம், எனக்கான பிரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், ஜெயத்ரதனை அழிப்பதற்கு தகுந்த வழியை கண்டுபிடிக்க வேண்டும். உடனே ஆல் செட் அண்ட் டன், துரோணாச்சாரிய இஸ் a matured person. அப்படி துரியோதனனை பார்த்து சொல்றாரு. அப்படி துரியோதனன் அவருக்கு ஒரு குழந்தை மாதிரி. ந அபியசூயாமி தே வாக்கியம், ஐ எம் நாட் ஹர்ட் பை யுவர் வேர்ட்ஸ். அப்படி உன்னுடைய வார்த்தைகளெல்லாம் நான் கோபத்தை அடையவில்லை. அப்படி அஸ்வத்தாமனா அசிமே சமக, அப்படி எனக்கு அஸ்வத்தாமன் எப்படியோ
நான் உன்னை அஸ்வத்தாமாவை போலவே நான் பார்க்கின்றேன், உனக்கும் அஸ்வத்தாமாவிற்கும் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. பட் யூ ஷுட் நாட் அண்டர் எஸ்டிமேட் தி ஸ்ட்ரென்த் ஆஃப் தி ஆப்பனன்ஸ். கிருஷ்ணர் ரொம்ப சாமர்த்தியமானவர். அது மட்டுமில்ல, அர்ஜுனனுடைய குதிரைகளை எல்லாம் பார், அது எவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கின்றது. ஒரு ஊசி முனை நுழைய முடியாத இடத்தில் கூட தன்னுடைய குதிரைகளை, தன்னுடைய சாரதி விரைவாக செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் கிருஷ்ணரை தவிர வேறு யாருக்கும் இல்லை. கண்ணோடி கண்ணை திறத்துக்குள்ள பார்த்தா ஒரு இடத்துல ரதம் இங்க இருக்குது, அடுத்த நிமிஷத்துல அங்க இருக்கின்றது. இவ்வளவு திறமையான ரதத்தை செலுத்தக்கூடிய கிருஷ்ணரையும் எல்லா சாமர்த்தியத்தையும் உடையவரையும் வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய முடியும்? இன்னொன்னு, நான் அந்த வியூகத்தினுடைய முகத்தை விட்டு நான் போக முடியாது. ஐ கான்ட் ஜஸ்ட் சேஸ் தம். இஃப் ஐ லீவ் திஸ் மை பொசிஷன், என்னுடைய இடத்தை நான் விட்டு அர்ஜுனன் பின்னாடியே போனால் என்ன ஆகும்? அர்ஜுனன் பின்னாடியே போனால் சுலபமாக மற்றவர்கள் வியூகத்தை உடைத்து விடுவார்கள். அதனால் என்னால் வியூகத்தை விட்டு, அதனுடைய முகப்பகுதியை விட்டு சென்ற அர்ஜுனனையும் கிருஷ்ணரையும் பின்தொடர்ந்து அவர்களை எதிர்த்து என்னால் யுத்தம் செய்ய முடியாது. நீ இவ்வளவு பேசுறிய, ஒரு காரியம் செய் அப்படி. நான் இங்கே இருக்கிறேன், நீ புறப்பட்டு நீ ஒரு க்ஷத்திரியனா இல்லையா, அர்ஜுனனை எதிர்த்து நீ யுத்தம் செய்வதற்காக செல்லும். நீ போய் அர்ஜுனனோடு யுத்தம் செய், நான் இங்க பார்த்துக்கிறேன், இந்த வியூகத்தை யாரும் உடைக்காமல் பார்த்துக்கிறேன். உடனே அவன் எப்படி யோசிக்கிறான், அர்ஜுனனோட நானா, என்னால் எப்படி அர்ஜுனனோடு யுத்தம் செய்ய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே சொல்றார், நீ பயப்படாத அப்படி. போரில் நீ இன்றைக்கு அர்ஜுனனை எதிர்த்து யுத்தம் செய்ய, அர்ஜுனனும் சரி கிருஷ்ணரும் சரி உன்னை எதிர்த்து யுத்தம் செய்ய முடியாத அளவிற்கு உன்னை நான் தயார்படுத்துகின்றேன் அப்படி. அவர்களே ஆச்சரியப்படும்படி அப்படி நீ அவர்களோடு யுத்தம் செய்வாய். எந்த விதத்தில் அவர்கள் இன்றைக்கு உன்னோடு யுத்தம் செய்தாலும் கூட அவர்களுடைய யுத்தமானது உன் எதிரில் பலிக்காது. அதனால தைரியமாக நீ செய். வசுதேவர் பார்க்கும் பொழுதே, கிருஷ்ணர் பார்க்கும் பொழுதே ஆச்சரியப்படும்படி உனக்கு நான் ஒரு காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்லி அந்த துரோணாச்சாரியார் துரியோதனனுக்கு என்ன பண்றார் அப்படின்னா, எந்த ஒரு அஸ்திரங்களும் எந்த ஒரு பானங்களும் பிளக்க முடியாதபடி அப்படி ஒரு சுவர்ணமயமான ஒரு கவச்சம், ஒரு பிரம்மாண்டமான ஒரு கவச்சத்தை எடுத்து இன்னும் துரியோதனனுக்கு அந்த கவச்சத்தை பூட்டுகின்றார். ஜஸ்ட் புட் திஸ் கவச்சம். அது போடு மார்பில், துரியோதனுடைய மார்பில் பூட்டிய உலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களே வந்து உன்னுடையோடு போர் புரிந்தாலும் கூட அவர்களுடைய அஸ்திரங்களும் கூட பானங்களும் கூட உன்னுடைய மார்பை பிளக்காது. ஆனால் நீ தைரியமாக, கிருஷ்ணராக இருக்கட்டும் அர்ஜுனராக இருக்கட்டும் வேறு எந்த வீரர்களாக இருந்தாலும் உன்னுடைய இந்த கவச்சத்தில் அம்புகளை எய்தக்கூடிய அந்த சக்தியானது அவர்களிடத்தில் கிடையாதுன்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்து ஆச்சமனம் பண்ணி அந்த கவச்சத்தினுடைய மந்திரத்தை எல்லாம் ஜபித்து இந்த பிரம்மாண்டம் அப்படியே ஜொலிக்கிறதா. அப்படி இந்த கவச்சங்கள் எல்லாம் இதெல்லாம் நாட் ஜஸ்ட் ஸ்டீல் ஆர்மர் இல்லை, அதெல்லாம் தேவதைகள். இந்த கவச்சத்திற்கெல்லாம் தேவதைகள் உண்டு. அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சாரணை பண்ணி துரியோதனனுக்கு என்ன பண்றார், அந்த கவச்சத்தை பூட்டுகின்றார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் வைல் ஜஸ்ட் புட்டிங் தட் கவச்சம், அந்த கவச்சத்தை போடும் பொழுது அவர் சொல்றார், நான்முகன் என்ன பிரம்மாவே, அப்புறம் வேதம் ஓதக்கூடியவர்கள், எல்லா உலகங்களிலும் இருக்கக்கூடிய சிறந்த நாகங்கள், ஏயாதி, நகுஷன், துந்துமாறன் போன்ற மிகப்பெரிய ராஜரிஷிகள், ஒரு கால் பல கால்களே இல்லாத எல்லா பிராணிகள், அப்புறம் அக்னியினுடைய மனைவிகளான ஸ்வாகா, ஸ்வாதா தேவி, அதன் பிறகு இந்திரியாணி, லக்ஷ்மி, அருந்ததி, அசிதர், தேவலர், விஸ்வாமித்திரர், ஆங்கீரசர், வசிஷ்டர், கஷ்யப்பர், தாத்தா, விதாத்தா, திக்பாலர்கள், தாரகனையே சம்ஹாரம் செய்த சுப்பிரமணியர், சூரிய பகவான், யமன், 4 திக்குகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய திக் கஜங்கள், பூமி, ஆகாயம், கிரகங்கள், சித்தர்கள் என்று எல்லோரும் உனக்கு துணை புரிவார்களாக. எல்லோரும் உனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும். அது மட்டுமில்லாமல் பூமியையே தாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷனும் உனக்கு மங்களத்தை கொடுக்கட்டும்னு சொல்லி என்ன பண்றார், அந்த கவச்சத்தை அவனுக்கு தரிக்கின்றார். அந்த கவச்சத்தினுடைய பெருமையை சொல்கின்றார். இது சாதாரணமான கவச்சம் கிடையாது. இந்த கவச்ச மந்திரம் எவரிடத்திலும் கிடையாது. முன்பு ஒரு முறை இந்த விருத்தாசுரன் தேவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக விருத்தாசுரனுக்கும் தேவர்களுக்கும் யுத்தம் நடந்த பொழுது தேவர்களால் அந்த விருத்தாசுரனை அழிக்க முடியவில்லை. இந்த கதையெல்லாம் புராணங்களில் கேள்விப்பட்டிருப்பேன். விருத்தாசுரனை அழிக்க முடியாமல் அவர்கள் எல்லோரும் பிரம்மதேவரை சென்று சரணடைவார். அப்ப பிரம்மா தேவர்களிடத்தில் சொல்வார், இந்த விருத்தாசுரன் என்பவர் அந்த துவஷ்டாங்கிற ரிஷியினுடைய தேஜஸில் இருந்து தோன்றியவர்.
அவ்வளவு சுலபமாக, ஏன்னா ரிஷி தேஜஸ், ரிஷியினுடைய தேஜஸிலிருந்து தோன்றியவர்களை தேவர்களான உங்களால் அழிக்க முடியாது. அவர் சங்கரரிடத்தில், சிவபிரானிடத்தில் கடுமையான தவம் இருந்து அந்த தவத்தின் வாயிலாக இந்த விருத்தாசுரனை உருவாக்கி இருக்கின்றார். ஒருவேளை அந்த விருத்தாசுரனை அழிக்க வேண்டும் என்றால் சிவனுடைய அனுமதி இல்லாமல், சிவனுடைய அனுகிரகம் இல்லாமல் விருத்தாசுரனை அழிக்க முடியாது. அதனால விருத்தாசுரனை நீங்கள் அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் சென்று சிவபிரானிடத்தில் மண்டியிட வேண்டும். Go and plead to him, because because of his grace only the rishi Tvasta created this விருத்தாசுரன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த தேவர்கள் எல்லாரும் பிரம்மா கையை வச்சுட்டாரு அப்படின்னு, என்னால ஒண்ணும் முடியாது அப்படின்னு. அதனால இவர்கள் எல்லாம் புறப்பட்டு நேராக மந்தர பருவத்தில் இருக்கிறார். அப்ப சுவாமியின் இடத்துல போய் எல்லா தேவர்களும் சொன்ன உடனே தாங்கள் வந்த காரியத்தை, கஷ்டத்தை எல்லாம் சொன்ன உடனே அவர் சொல்றார், அவன் தொஷ்டாவனுடைய தேஜஸிலிருந்து விருத்தன் தோன்றி இருக்கின்றான். அதனால தேவர்களாகி உங்களால் அவனை அழிக்க முடியாது. ஒரே உபாயம், நான் போட்டிருக்கக்கூடிய இந்த கவச்சம் அப்படி, நான் கூட இன்னைக்கு ஒரு கவச்சம் மாதிரி போட்டிருக்கக்கூடிய ஒரு கவச்சம் அப்படி. இது சுவாமியே தன்னுடைய மேனியில் இருக்கக்கூடிய, உடலில் இருக்கக்கூடிய ஒரு கவச்சத்தை எடுத்து என்ன பண்றார், இந்திரனுக்கு அதற்கு உரிய மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்திரனுக்கு இந்த கவச்சத்தை போட்டுக்கொண்டு, இந்த கவச்சத்தோடு நீங்கள் சென்று விருத்தாசுரனோடு யுத்தம் செய்தால் விருத்தனால் வெல்ல முடியாது, விருத்தனை நீங்கள் கொன்று விடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சாட்சாத் ருத்ரரிடத்திலிருந்தே அந்த கவச்சத்தை பெற்றுக்கொண்டு இந்திரன் அந்த கவச்சத்தை இன்னும் தரித்து கொண்டு விருத்தாசுரனை என்ன செய்கின்றார், வதம் செய்ததாக புராணங்கள் எல்லாம் இருக்கும். அந்த கவச்சம் பின்னால் இந்திரனிடத்தில் இருந்தா இல்லையா, இந்திரனிடத்திலிருந்து ஆங்கீரஷ மகரிஷிக்கு வந்தது. அப்புறம் ஆங்கீரஷ மகரிஷி அவருடைய புத்திரரான பிருகஸ்பதிக்கு இதை கொடுத்தாரு. பிருகஸ்பதி ரொம்ப புத்திமானம். துரோணருக்கு ஒரு குரு, ஆக்னிவேஷ்யர்னு ஒரு குரு, துரோணருடைய குரு அவர். அந்த ஆக்னிவேஷ்யர்ங்கிறவருக்கு, இவர்கள் எல்லாம் ஆக்னிவேஷ்யர், அகஸ்தியர், பரசுராமர், இவர்கள் எல்லாம் அஸ்திர வித்தையிலும் சிறந்த ரிஷிகள். அந்த ஆக்னிவேஷ்யருக்கு இந்த கவச்சத்தை கொடுத்தார். இப்ப துரோணர் சொல்றார், இந்த கவச்சம் என்னுடைய குருவான ஆக்னிவேஷ்யரால் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கவச்சம் இது. இதை உன்னுடைய தேகத்தில் இப்போது நான் இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்லி இந்த கவச்சத்தை நான் உனக்கு தரிக்கின்றேன். அதனால பிரம்மா எவ்வாறு இதை கொடுத்தாரு, அதன் பிறகு பிரம்மாவே இந்திரனுக்கு அணிவித்ததாகவும் இருக்கின்றது. இதனுடைய கவச்சத்தினுடைய முறைகளை எல்லாம் எவ்வாறு பிரம்மா அறிந்திருக்கின்றாரோ அதே போன்று இந்த கவச்சங்களை நான் உனக்கு அணிவிக்கின்றேன். இது இருக்கின்ற வரைக்கும் யாராலும் உன்னை வெல்ல முடியாது, நீ சென்று யுத்தம் செய் அப்படின்னு சொன்ன உடனே அவன் அந்த கவச்சங்களை எல்லாம் அணிந்து கொண்டு யுத்தம் செய்வதற்காக போறார். அப்புறம் துரோணருக்கும் பாண்டவ சேனைக்கும் நடுவில் கடுமையான யுத்தம் நடக்கின்றது. இப்போ இன்னொரு பக்கம் இவன் வேற இந்த கவச்சங்களை எல்லாம் தரித்திருக்கின்றானா இல்லையா, அந்த துஷ்டத்யும்னனுடைய படை, சொல்ல பாண்டவர்களுடைய படைங்கிறது திருஷ்டத்யும்னனுடைய படை. ஏன்னா திருஷ்டத்யும்னன் தானே சேனாதிபதி. பாண்டவர்களுடைய படைகள் எல்லாம் துரோணராலும் துரியோதனராலும் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஓடிக்கொண்டே இருக்கின்றது. அப்ப கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கூட கடுமையாக யுத்தம் செய்கின்றார்கள். அப்ப எவ்வாறு கிருஷ்ணர் இந்த குதிரைகளை எல்லாம் வழி நடத்தினார், அன்னைக்கு 14வது நாள் ரொம்ப கடுமையான ஒரு யுத்த நாள். அந்த குறிப்புகள் எல்லாம் கூட மகாபாரதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குதிரைகளை ஒரு நொடி கூட தாமதிக்காமல் அவ்வளவு விரைவாக செலுத்தி கொண்டே இருந்ததால் all the horses of Arjuna became very tired. அர்ஜுனுடைய குதிரைகளுக்கெல்லாம் அப்படியே அது இன்னும் பசி தாகத்தினால் ரொம்ப சிரமப்பட்டது. அப்ப யுத்தம் வேற நடந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப அர்ஜுனன் அந்த குதிரைகள் களைப்பாக இருக்கிறதெல்லாம் பார்த்து கிருஷ்ணரிடத்திலேயே சொல்றார், கிருஷ்ணா இந்த குதிரைகள் எல்லாம் ரொம்ப களைத்து போய்விட்டது அப்படின்னு. ஏன்னா அதை வைத்துதான் யுத்தமே நாம செய்ய வேண்டும். இந்த குதிரைகளுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுகின்றது. அதனால இந்த குதிரைகள் யுத்தம் நடந்துட்டு இருக்கு பாருங்க, இதெல்லாம் இந்த மிட்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டில் ஃபீல்ட். இந்த குதிரைகளை நீ கொஞ்சமாக ரதத்தில் இருந்து அவிழ்த்து விட்டு, அந்த குதிரைகள் மேலேயும் பாவம் அவ்வளவு அம்புகள் எல்லாம் இருக்கு, அந்த குதிரையில் மேல இருக்கக்கூடிய அம்புகளை எல்லாம் பிடுங்கி அந்த குதிரைகளுக்கு சிகிச்சை செய்து அந்த குதிரைகளை எல்லாம் நீயே கழுவி அந்த குதிரைகளுக்கு எல்லாம் கொஞ்சம் ஜலமெல்லாம் கொடுத்து நீ அந்த குதிரைகளுக்கு புத்துணர்ச்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா நம்ம தொடர்ந்து துரோணரை எதிர்த்து இன்றைக்கு நாம் யுத்தம் செய்ய முடியாதுன்னு கிருஷ்ணரிடத்தில் பிரார்த்திக்கின்றான். உடனே என்ன பண்றார் கிருஷ்ணர், அந்த குதிரைகளை எல்லாம் ரதத்தில் இருந்து விலக்கி அதற்கு தேவையான சிகிச்சைகளை செய்யலான்னு பார்த்தா இதுதான் சமயம்னு எல்லா பகைவர்களும், இப்ப ரதமும் இல்லை, இன்னும் கிருஷ்ணரும் இல்லை, அர்ஜுனன் தனியாக நின்று கொண்டிருக்கின்றான். ஆனா பயப்படல. அப்படி ரதம் இல்லாவிட்டாலும் கூட
எல்லா எதிரிகளையும் அர்ஜுனன் தனியே ஒருவனாக சமாளித்துக் கொண்டிருக்கும் பொழுது கிருஷ்ணர் என்ன பண்றாரு, அர்ஜுனா இந்த குதிரைகளுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு தண்ணி வேண்டும், இப்ப எங்கேயுமே ஜனம் இல்லை, நீ தான் ஏற்பாடு பண்ணணும். உடனே உடனே அவன் ஒரே ஒரு அஸ்திரத்தை அந்த யுத்த பூமியில ஒரு பெரிய அஸ்திரத்தை பூமியில விட்ட உடனே அற்புதமான ஒரு சின்ன தடாகம், அந்த குதிரைகள் கிருஷ்ணருடைய குதிரைகள் ஜலம் அருந்துவதற்காக ஒரு அழகான ஒரு தடாகம் உருவானதான். அதை பார்க்கிறதுக்கு நாரத மகரிஷியே வர்றாரு. என்ன விஸ்வகர்மாவால் தான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய முடியும். விஸ்வகர்மா செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தன்னுடைய ஒரு அம்பினாலேயே அர்ஜுனன் செய்து விட்டான். அதோடு மட்டுமில்ல, அந்த குதிரைகள் எல்லாம் ஓய்வெடுப்பதற்காக கொஞ்ச நேரம் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது, குதிரைகள் ஓய்வெடுக்க வேண்டும். கிருஷ்ணர் அந்த குதிரைகளுக்கு தேவையான அதுக்கு சிரம பரிகாரங்கள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த குதிரைக்கோ கிருஷ்ணருக்கோ எந்த ஆபத்தும் வந்துவிடக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு நொடியில் அம்புகளை கொண்டே ஒரு பர்ணசாலை அமைத்தானாம். ஜஸ்ட் ஏ டெம்பரரி டென்ட்னு சொல்றோம், யுத்த காலத்துல அங்கங்க டென்ட் போடுறாங்களா இல்லையா, இவன் அர்ஜுனன் என்ன பண்றான், அந்த பானங்களை வைத்து என்ன பண்றான், கிருஷ்ணரை சுற்றி அந்த குதிரைகளை எல்லாம் சுற்றி என்ன பண்றாரு, சுற்றி ஒரு பர்ணசாலையை செய்த உடனே கிருஷ்ணர் கண்ணத்துல வச்சு, அர்ஜுனா இப்படி ஒரு காரியத்தை உன்னை தவிர வேறு யாரால் செய்ய முடியும் அப்படின்னு. அதனால தேர் ஓட்டினா உனக்கு ஓட்டலாம், அதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு. எல்லாருக்கும் சாரதியாக இருக்க முடியாது, உனக்கு சாரதியாக இருப்பதில் கூட எனக்கு ஒரு பெருமை தான், இப்படி ஒரு காரியத்தை யாரால் செய்ய முடியும். உடனே ஆல் தோஸ் பீப்புள், இட் இஸ் happened in the midst of battlefield. எல்லாரும் ஆச்சரியப்படுகின்றார்கள், சொல்றார்கள், கிம் அத்புதம் லோகே பவிதா அபி அதவாஹி அபூத் யதஸ்வான் பார்த்த கோவிந்த மோச்சயாமாச தூரணே. ஜஸ்ட் குதிரைகளுடைய பசி தாகத்தை அதனுடைய சிரமத்தை போர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த கிருஷ்ணரும் அர்ஜுனர்களும் கிருஷ்ணார்ஜுனர்கள் ரெண்டு பேரும் அந்த போர்க்களத்தினுடைய மத்தியில் நிகழ்த்திய இப்படி ஒரு அற்புதத்தை வேறு எவரால் நிகழ்த்த முடியும்னு அங்க இருக்கிறவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகின்றார்கள். உடனே கிருஷ்ணன் அந்த நேரத்தை அந்த பானமயமான அந்த அந்த பர்ணசாலைகள் இருந்து கொண்டு அந்த அந்த குதிரைகள் எல்லாம் அப்படியே சிலிர்த்து இங்க வரக்கூடிய அந்த சிலிர்த்து வரும்போது அதனுடைய அம்புகளை எல்லாம் பிடுங்கி, எவ்வளவு பாருங்க எவ்வளவு பொறுமையாக, என்ன ஒரு டிரைவராக இருந்தால் தாங்களே தான் அந்த வண்டியெல்லாம் கழுவுவார்கள். ஏன்னா அதே மாதிரி கிருஷ்ணர் தன்னுடைய குதிரைகளுக்கு தானே சிகிச்சை எல்லாம் செய்து அந்த குதிரைகளை எல்லாம் நன்றாக குளிப்பாட்டி அதை தயார்படுத்தி அதற்கு கொடுக்க வேண்டிய நீரை எல்லாம் கொடுத்த உடனே பார்த்தா அடுத்த ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ள நடந்திருக்கு, எவ்வளவு நேரம் தெரியாது, 15 நிமிஷத்துக்குள்ள நடந்திருக்கு. பார்த்து தி ஹார்சஸ் பிகேம் சோ ஃப்ரெஷ். குதிரைகள் எல்லாம் என்ன அர்த்தம், அடுத்து அந்த ரதத்துல பூட்டி கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்ன எடுத்து அப்படின்றது, இந்த குதிரைகள் வேகமாக பறக்கிறதாம். அந்த வேகமாக பறக்கக்கூடிய, ரொம்ப ரசிச்சு வேதவியாசர் எழுதியிருக்காரு, வேகமாக பறக்கும் பொழுது அந்த குதிரை வேடக்கூடிய அதனுடைய உற்சாகத்தை பார்த்து அர்ஜுனனுக்கும் உற்சாகம் இடைவிடாது பானங்களை விட்டுட்டே இருக்கானாம். ஆனா குதிரை அந்த பானங்களோட போட்டி போட்டு அந்த பானங்களை காட்டிலும் குதிரை வேகமாக ஓட ஓட பானங்கள் எல்லாம் என்ன அர்த்தம், நேராக போறதுக்கு முன்னாடி எல்லாம் பானங்கள் எல்லாம் அந்த காற்றினால் என்ன அர்ஜுனனுக்கு பின்னாடி போய் விழுந்ததாம் அப்படின்னு. அர்ஜுனனால் அந்த குதிரையினுடைய வேகத்திற்கு சமமாக பானங்களை எய்ய முடியவில்லை, அது கிருஷ்ணருடைய சாமர்த்தியம்னு இவ்வளவு எழுதியிருக்கிறார்கள். அவ்வளவு சாமர்த்தியமா அவ்வளவு விரைவாக செய்ய எவ்வளவு பானங்கள் போட்டாலும் ஒவ்வொரு பானமும் அந்த காற்றினுடைய வேகத்திற்கு, அந்த குதிரையினுடைய வேகத்திற்கு தாக்கு பிடிக்காமல் அதெல்லாம் பின்னாடி போய் விழுந்தது. இப்படி கிருஷ்ணார்ஜுனுடைய பெருமை இதையெல்லாம் நிறைய சொல்லியிருக்கின்றார்கள். உடனே எதிர்க்கு துரியோதனனை எதிர்த்து நாம் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற உடனே இவன் ஒரு விஷத்தை கக்கக்கூடியவன், ஆனால் இன்றைக்கே கொன்றுவிடு, துரியோதனனை நீ கொன்றுவிடு, இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு முழு காரணமே துரியோதனன், ஆகவே நீ துரியோதனனை அழித்து விட வேண்டும் சொன்ன, அப்படியே செய்யறேன்னு சொல்லி அர்ஜுனன் துரியோதனனோடு யுத்தம் செய்வதற்காக போகின்றார். அந்த 2 பேருக்கு துரியோதனனுக்கு கடுமையான யுத்தம் நடக்கின்றது. அப்போ முதல்ல அர்ஜுனன் ஒரு 14 பானங்களை எடுத்து அவனுடைய மார்பில் அடிக்கின்றார். மார்பில் அடிச்சா அந்த 14 பானங்களும் அந்த கவச்சத்திலிருந்து நழுவி விழுந்துடுறது. அப்புறம் இன்னொரு 16 பானங்களை எடுத்து அவனுடைய மார்பில் அடித்தால் அந்த பானங்களும் நழுவி விடுகின்றது. அப்படி உடனே கிருஷ்ணர் சொல்றார், இப்படி ஒரு விஷயத்தை நான் இதுவரைக்கும் பார்க்கவே இல்லையே, பார்க்காத ஒன்றை நான் பார்க்கின்றேன், உன்னுடைய பானங்களினாலேயே அவனுடைய கவச்சத்தை விளக்க முடியவில்லையே, இது என்ன பரிகாசம், பரிகாசம்னா இது என்ன பெரிய ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது, என்ன நடக்கிறதுன்னு கிருஷ்ணரே என்ன பண்றார், அர்ஜுனனிடத்தில் கேட்கின்றார். அப்ப அர்ஜுனன் சொல்றான்,
கிருஷ்ணா, இது நிச்சயமாக இது அவனுடைய சொந்த சரக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. இது வந்து துரோணாச்சாரியாரால் நிச்சயமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கவச்சமாக இருக்க வேண்டும். இந்த மகா கவச்சம் இது சாதாரண கவச்சம் இல்லை. இந்த கவச்சத்தை குறித்து நான் நன்கு அறிந்திருக்கின்றேன். இந்த மகா கவச்சத்தை, அதனுடைய தாரணத்தை, அதை எவ்வாறு தரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வித்தை துரோணரை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. இதை நான் துரோணரிடத்திலிருந்து நான் அறிந்திருக்கின்றேன். அப்படி இதை எந்த பானங்களினாலும் உடைக்க முடியாது. இந்திரனுடைய வஜ்ராயுதமே வந்தாலும் கூட இது வந்து சங்கரர் கொடுத்ததுங்கிறதால இதை வந்து பிளக்கவே முடியாது. அதனால உனக்கு தெரியாதது என்ன, மூவுலகில் உனக்கு தெரியாத விஷயங்கள் ஒண்ணுமே இல்லை அப்படி. ஆனா இவனுக்கு கவச்சம் மட்டும்தான் இருக்கின்றதே தவிர இதை அவனுக்கு எப்படி யுத்தம் செய்யணும், இந்த கவச்சத்தினுடைய உண்மையான பெருமை எல்லாம் அவனுக்கு தெரியாது. ஏதோ துரோணாச்சாரியார் பூட்டி விட்டுட்டார் இந்த பிடின்னு அப்படின்னு. இவன் ஒரு வில்லை அம்பை எடுத்துட்டு அந்த கவச்சம் இருக்குங்கிற ஒரே காரணத்தினால் இவன் என்ன பண்றான் அப்படின்னா பயமில்லாமல் போயின்னு இருக்கிறான். ஆனா உண்மையிலே அந்த கவச்சத்தை எப்படி பயன்படுத்தணும்னு அவனுக்கு தெரியாது. யாராவது ஒரு ஓசியில ஒரு லேப்டாப் கொடுத்தா, ஆப்பிள் லேப்டாப் கொடுத்தா நாம வாட்டு சும்மா கையில வச்சுட்டு போலாம் அப்படி. ஆனா அட்லீஸ்ட் அதுல அதை ஓபன் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை கூட நமக்கு ஓபன் பண்ண தெரியலன்னா சும்மா ஆப்பிள் ஐபேட் வச்சுட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு. இது கிட்டத்தட்ட அவன் கையில இருக்கக்கூடிய கவச்சம்ங்கிறது அந்த மாதிரிதான். அவனுக்கு அந்த கவச்சத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படி. இதற்கு ஒரு பிரதிமந்திரம் இந்திரன் எனக்கு கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு. சரி, அந்த மந்திரம் எனக்கு தெரியும். இந்த கவச்சத்தை பிளப்பதற்கு இந்திரன் வந்து ஒரு மந்திரத்தை எனக்கு உபதேசித்து ஒரு அஸ்திரம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அந்த அஸ்திரங்களினால் இவனுடைய கவச்சத்தை வந்து நான் பிளந்து விடுவேன்னு சொல்லி என்ன பண்றாரு உடனே இந்த மனு அஸ்திரம், அதுக்கு பேரு மனுவுடைய அஸ்திரம், அதான் மான்வாஸ்திரம்னு சொல்வார். உடனே இந்திரன் கொடுத்த அந்த மான்வாஸ்திரத்தை அவன் உச்சரித்து அவன் வந்து துரியோதனன் மீது அதை பிரயோகப்படுத்துறான். துரியோதனன் மீது பிரயோகப்படுத்தினால் அஸ்வத்தாம சரியாக இந்த தருணத்தை பார்த்து கொண்டே அர்ஜுனன் நிச்சயமாக அர்ஜுனனுக்கு இந்த கவசத்திற்கான பிரதி அஸ்திரம் இருக்கும், அதை வைத்து இந்த கவசத்தை உடைத்து விடுவான். உடனே என்ன பண்றான் அப்படின்னா அஸ்வத்தாமா அதற்கு மாறாக ஒரு அஸ்திரத்தை எடுத்து அந்த மான்வாஸ்திரத்தை செயலிழக்க செய்து விடுகின்றான். அந்த மான்வாஸ்திரமும் விழுந்த உடனே கிருஷ்ண சொல்றார், இன்னொன்னு எடுங்கிறார். கிருஷ்ணா, உனக்கு தெரியாதா, இந்த மான்வாஸ்திரத்தை ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த முடியும். இரண்டாவது முறையாக பயன்படுத்தினால் இது பயன்படுத்துபவர்களே என்ன ஆகும், பயன்படுத்துபவர்களையே இது கொன்றுவிடும் அப்படின்னு. உடனே இப்ப என்ன செய்ய போறேன் அப்படின்னு உடனே பார் அப்படின்னு. இத்தனை நாட்கள் நான் காட்டிய எல்லா வித்தையும் நான் இன்றைக்கு இந்த போர்க்களத்தில் காட்டுகின்றேன்னு சொல்லி அவன் அவன் உடம்பு முழுக்க கவச்சமாக இருக்கிறதா இல்லையா பார். சம்டைம் வெறும் வித்தை தெரிந்திருந்தால் மட்டும் போராது அப்படி. நமக்கு சமயோஜிதமாக அந்த நேரத்தில் நாம் சரியாக ஆலோசனை செய்த அந்த பகதத்தனுடைய வத சமயத்தில் கூட பகவான் சொன்னாரா இல்லையா, வெறும் யுத்தத்தினால் மட்டும் இல்லை அப்படி. சரி, அதர் திங்ஸ் ஆல்சோ யூ ஷுட் நோ அப்படி. இப்படி பார்க்கிறான் அப்படி. எங்கேயாவது அவனுடைய உடம்புல இடைவெளி இருக்கிறதான்னு பார்க்கணும். பிகாஸ் ஹிஸ் பாடி இஸ் கம்ப்ளீட்லி கவர்டு பை தட் கவச்சம். எவ்வளவுதான் அது உடம்புனால மூடப்பட்டாலும் கடைசியில அவன் அம்பு விடணுமா இல்லையா. இப்ப அந்த அம்பு விடும்போது இந்த இடம் மட்டும் விடணும், அந்த நகமும் நகத்தினுடைய கணுக்கள் மட்டும் இட் வாஸ் எக்ஸ்போஸ்ட் அப்படி. உடனே என்ன பண்றான், ஒரு 2 கூர்மையான அம்பை எடுத்து அப்படி. ஏன்னா அந்த 2 நகத்திற்கும் இந்த சதைக்கு நடுவில் அது எப்படி இடம் பாருங்க அப்படி. சரி, நகம் வெட்டும் போது நமக்கு தெரியும் அப்படி. லேசா உள்ள போயிடுறதுனாலே போறோம். இட் டேக்ஸ் 2 ஷார்ப் ஆரோஸ் அப்படி. அவ்வளவு தொலைவில் இருந்து ஏன்னா அந்த நகக்கணுக்களுக்கு நடுவில் ஒரு அம்பை துல்லியமாக எய்த வேண்டும் என்றால் எவ்வளவு பயிற்சி இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். இட் இஸ் நாட் ஆர்டினரி. ஏன்னா அங்க அங்க பாக்குறதுக்குள்ள அவகாசமே இருக்காது அப்படின்னு. இஸ் ஆல் க்ளோஸ் அண்ட் இஸ் ஃபைட்டிங் ஆல்சோ இஸ் கான்ஸ்டன்ட்லி மூவிங். இவ்வளவு இதுலயும் மனதை ஒருமுகப்படுத்தி கரெக்டா அந்த நகக்கணுக்களுக்கு நடுவில் அந்த வில்லை அடிக்க வேண்டும்னா உடனே எடுத்து ஷார்ப்பா அடிச்ச உடனே கிருஷ்ணரே ஆச்சரியப்படுறாரு. உடனே சொல்றாரு, இதுக்குத்தான் விஜயனுக்கு வில்லில் விஜயா உனக்கு சமமாக யாரும் இல்லைன்னு சொன்னதுக்கு என்ன காரணம், இதுதான் காரணம் அப்படின்னா. இப்படி ஆலோசனை செய்து யாரால் இப்படி ஒரு மகத்தான காரியத்தை செய்ய முடியும். ஸோ வித்தவுட் பிரேக்கிங் தட், அந்த கவசத்தை உடைக்காமல் அதை உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போயிடுது. அதை உடைக்க முடியாமல் என்ன பண்றாரு, கையில விட்ட உடனே அவன் முதல்ல குதிரைகளை எல்லாம் கொன்னு ரதத்தை எல்லாம் இழக்க செய்து அப்புறம் கடைசியில் என்ன பண்றார்கள், அவனுடைய நகக்கணுக்களில் அடித்தவுடன் அவனுக்கு வலி பொறுக்க முடியாமல் அம்பையும் வெள்ளையும் போட்டுட்டு அப்பா விட்டா போருன்னு என்ன பண்றான், அவன் துரியோதன அந்த போர்க்களத்திலிருந்து அன்றைக்கு யுத்தம் செய்யாமல் ஓடுகின்றான். அப்புறம் இந்த 14வது நாள்
அந்த யுத்தம் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த யுத்தம் நடக்கும் பொழுது யுதிஷ்டிரர் சாத்தியக்கினிடத்தில் சொல்றாரு அப்படி, சாத்தியக்கி யூதான் சொல்லிட்டு போயிருக்கிறாரு இல்லையா, சாத்தியக்கி நீ தர்மபுத்திரரை விட்டு ஒரு க்ஷணம் கூட நீ விலக கூடாதுன்னு. அப்ப யுதிஷ்டிரர் சொல்றார், அர்ஜுனன் தனியே ஒருவனாக யுத்தம் செய்து கொண்டிருக்கின்றான். துரோணர் வேறு இன்றைக்கு கடுமையாக யுத்தம் செய்கின்றார். அர்ஜுனனுக்கு என்ன ஆனதுன்னு தெரியல. ஆனால் நீ என்னை பற்றி கவலைப்படாதே. நீ என்னை விட்டு விட்டு நீ அர்ஜுனனுக்கு உதவி செய்வதற்காக நீ இங்க இருந்து புறப்பட்டு போன்னு சொன்னா, இல்ல இல்ல அர்ஜுனன் சொல்லிட்டு போயிருக்கிறார், அண்ணாவை விட்டு நீ போகவே கூடாதுன்னு. அவருடைய அனுமதி இல்லாமல் என்னால் விலக முடியாது சொன்ன உடனே, நான் தானே சொல்றேன், அதனால என்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எனக்கு நன்றாக தெரியும். இன்னொன்னு என் பக்கத்துல திருஷ்டத்யும்னன் இருக்கிறார், பீமன் இருக்கிறார். இந்த 2 பேருமே இருக்கின்றார்கள். இந்த 2 பேரும் என்னை காப்பாற்றுவார்கள். ஆனால் நீ தைரியமாக சென்று நீ அர்ஜுனனுக்கு உதவி செய்வதற்காக, யுத்தம் செய்வதற்காக நீ செல் அப்படின்னு சொன்ன உடனே இவன் யுத்தம் செய்வதற்காக சாத்தியக்கு போறான். இந்த துரோண பருவத்தில் கிட்டத்தட்ட ஒரு 10 அத்தியாயம் இருக்கு. இந்த 10 அத்தியாயத்திலும் சாத்தியக்கினுடைய பெருமை, எவ்வளவு அற்புதமாக யுத்தம் செய்தார். அதுல வியாசரே எழுதியிருக்கிறார், அந்த யுத்த களத்தில் சாத்தியக்கி சேனைகளை அழித்தது போல் அர்ஜுனன் கூட செய்யலைன்னு எழுதியிருக்கிறார். அந்த அளவிற்கு ஆக்சுவலி இஸ் டிசைபிள் ஆஃப் அர்ஜுனா ஒன்லி. அர்ஜுனன் செய்யாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தினை அவன் வந்து கௌரவ படைகளுக்கு அழிவினை அவன் ஏற்படுத்தி இருக்கின்றான். கிருத்தவர்மாவை ஜெயிக்கிறான், அப்புறம் துச்சாசனை ஜெயிக்கிறான், தனி ஒருவனாக எல்லோரோடும் போர் செய்து ஜலசந்தன் ஒரு ஜராசந்தன் இல்லை, இது ஜலசந்தன். ஜலசந்தன் ஒரு ராஜா, அந்த ராஜாவே என்ன பண்றாரு, அவனையும் கொன்று. இப்படி வரிசையாக துச்சாசனனுக்கும் அவனுக்கும் சாத்தியகிக்கும் யுத்தம் நடக்குது. அப்ப சாத்தியகியோடு யுத்தம் செய்ய முடியாமல் துச்சாசனன் என்ன பண்றான், அந்த யுத்த களத்திலிருந்து ஓடுறான். ஓடும்போது துரோணர் அவனை நிந்திக்கிறார். இப்படி சாத்தியகிக்கு பயந்து யுத்தம் செய்யாமல் ஓடுவதை காட்டிலும் நீங்கள் எல்லோரும் போய் பாண்டவர்களுடைய கால்களில் நீங்கள் விழுந்தால் அவர்கள் உங்களை மன்னித்து விடுவார்கள். உனக்கு வெட்கமா இல்லையா, யுத்த களத்திலிருந்து இப்படி ஓடுகின்றாயேன்னு சொன்ன உடனே இந்த சொல்லி அப்புறம் துரோணர் கடுமையாக யுத்தம் செய்து பாஞ்சால ராஜகுமாரன் வீரகேதுன்னு ஒருத்தன் இருந்தான். இந்த வீரகேதுவை துரோணர் கொள்கின்றார். அப்படி இப்ப அவருடைய கவச்சம் கூட செயலிழக்கப்பட்டு விட்டதா இல்லையா, துரியோதனருக்கு கவச்சம் போட்டும் அது பயன் இல்லாமல் போயிட்டதுங்கிறதால சாத்தியக்கை வேறு எப்படி அபிமன்யு யுத்தம் செய்தானோ அதே போன்று சாத்தியக்கையும் கடுமையாக யுத்தம் செய்கின்றாருங்கிறதுக்காக துரோணர் தன்னுடைய முழு பராக்கிரமத்தையும் நல்ல ஆஜானு பாகுவாக நிற்கிறார். முழு பராக்கிரமத்தோடு யுத்தம் செய்து கே ராஜா ஒருத்தர் வந்து பிருகக்ஷத்ரன் ஒரு ராஜா, அந்த பிருகக்ஷத்ரங்கிற அந்த ராஜாவை அன்றைக்கு வதம் செய்கின்றார். அப்புறம் சேக்கிதான, நம்ம கீதையில கூட படி துஷ்டகே துஷ்சேக்கிதானகன்னு படிக்கிறோம். அந்த சேக்கிதானனுக்கு அந்த ராஜாவை கூட, அந்த சேக்கிதான தேச ராஜா திருஷ்டகேதுவை துரோணர் வதம் செய்கின்றார். அப்புறம் ஜராசந்தனுக்கு ஒரு புத்திரன் உண்டு. இந்த ஜராசந்தனுடைய புத்திரன், ஜராசந்தன் இறந்த பிறகு அவனுடைய புத்திரனுக்குத்தான் அந்த தேசத்தை, மகத தேசத்தை கிருஷ்ணர் கொடுப்பாரு. இந்த ஜராசந்தனுடைய புத்திரனையும் துரோணர் கொள்கின்றார். கிட்டத்தட்ட பார்த்தேன். அப்புறம் திருஷ்டத்யும்னனுடைய குமாரன், அவன் ஒரு க்ஷத்திர தர்மன், அவன் திருஷ்டத்யும்னனுடைய மகன், திருஷ்டத்யும்னனையும் கொள்கின்றார். ஒரு சின்ன குறிப்பு இருக்கு, அப்படி ஒரே ஒரு ஸ்லோகத்துல இருக்கு, அப்படி அதை கவனமா படிச்சுட்டே வரணும். கிட்டத்தட்ட 400 வயதை உடைய துரோணர்னு ஒரு குறிப்பு இருக்குது. ஸோ துரோணாச்சாரியாருக்கு மகாபாரத யுத்தத்தின் பொழுது 400 வயதுன்னு இது மகாபாரதத்துல இருக்கிறது. 400 வயது இருக்கக்கூடிய அந்த துரோணாச்சாரியார் என்ன 16 வயது, 400 வயது கிழவர்னு போட்டிருக்கிறார். ஏன்னா 400 வயது கிழவராகிய துரோணாச்சாரியார் 16 வயது ஏன்னா ஒரு யுவனை போல அன்றைக்கு யுத்த மதத்தோடு கடுமையாக யுத்தம் செய்கின்றார்கள். அந்த யுத்தம் செய்த உடனே அந்த அர்ஜுனன், பீமன், சாத்தியகே அப்படின்னு இந்த 3 பேரும் பண்ணோன்னு யுதிஷ்டர் பயப்படுறாரு. அப்படி துரோணர் கடுமையாக யுத்தம் செய்கின்றார். சாத்தியக்கு வேற போயிருக்கிறான். பீமா நீயும் என்னை இப்ப பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது, பீமா நீயும் போய் யுத்தம் பண்ணு அப்படின்னோட அந்த பீமன், சாத்தியகி, அர்ஜுனன் 3 பேரும் கடுமையான யுத்தம் செய்து பீமன் துரியோதனுடைய 11 புத்திரர்களை, அன்னைக்கு நிறைய புத்திரர்களை, ஆல்மோஸ்ட் ஆல் தி சன்ஸ் ஆஃப் திருதராஷ்டிரா வாஸ் கில்ட் பை பீமா ஒன்லி. 100 சகோதரர்களையும் பீமன் ஒருவன் தான் வதம் செய்வான். அக்கார்டிங் டு மீ, எனக்கு தெரிந்த வரைக்கும், இஃப் மை இன்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட், ஆல் தி 100 sons of திருதராஷ்டிரா they were all killed by only
பீமன். பீமன் தான் எல்லாரையுமே கொல்வான். அவன் கிட்டத்தட்ட எல்லாரையும் கொன்ன உடனே பீமனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் யுத்தம் நடக்கின்றது. அப்ப சொல்றார், அர்ஜுனன் சொன்னான் நான் சத்ருவா பார்க்கலன்னு சொன்னான். ஆனா பீமன் துரோணாச்சாரியரை பார்த்து நான் உண்மை எப்பொழுதும் சத்ருவாகவே பார்க்கின்றது, எனக்கு முதல் சத்ரு நீர். பீமனுக்கும் துரோணாச்சாரியாருக்கும் யுத்தம் நடக்கின்றது. அப்புறம் பீமனுக்கும் கர்ணனுக்கும். இங்க கூட பீமன் கர்ண யுத்தங்களை எல்லாம் விளக்கும் பொழுது 4 முறை கர்ணன் பீமரிடத்தில் தோற்று போவதாகத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்ணன் எவ்வளவோ தன்னுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னாலும் அதுதான் சொல்றோமே, வாட் இஸ் இன் பேப்பர் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட் அப்படின்னு. ஆனா சில நேரங்களில் சில அஸ்திரங்களை அர்ஜுனனுக்கு எதிராக விட வேண்டும் என்பதற்காகவே அதை பிரயோகம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக எல்லோரிடத்திலும் பிரயோகம் செய்ய மாட்டார்கள். ஆனா இங்க தனியாக யுத்தம் நடக்கும் பொழுது என்ன ஆகுது, அர்ஜுனன் பீமன் கர்ணனை பலமுறை தோற்கடிக்கின்றான். அன்றைக்கு அர்ஜுனன், பீமன், சாத்தியகி முழுவதும் அவர்களுடைய சேனையே என்ன பண்றார்கள், சேனையே நாசம் செய்த உடனே திருப்பி துரியோதனன் போய் துரோணாச்சாரியார் இடத்துல போய் கேட்கிறார் அப்படின்னு. அஸ்ரேத்தேயம் இதம் தவ, உம்முடைய படையானது நாலாபுறமும் இந்த அர்ஜுனனாலும் பீமனாலும் சாத்தியகியினாலும் சிதறடிக்கப்பட்டு விட்டது என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. இதெல்லாம் நடக்கும்னு துரியோதனை எதிர்பார்க்கவே இல்லை. இவர்களெல்லாம் இருந்தா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிடலாம்னு அவர்கள் நினைக்கின்றார்கள். ஆனா அவன் நேர்ல நடந்ததை எல்லாம் பார்த்து விட்டு இவ்வளவு பெரிய ஒரு வியூகம், இன்னும் சகட வியூகங்கள் எல்லாம் அமைத்தும் கூட, இவ்வளவு பெரிய கவச்சங்களை எல்லாம் பூட்டியும் கூட, ஏன்னா பெரும்பாலான பாண்டவ சேனைக்கு ஒரு பக்கம் நாசம் இருந்தாலும் கூட கௌரவ சேனை பெரும்பாலும் அழிக்கப்பட்டதை பார்க்கும் பொழுது எனக்கு இந்த யுத்தத்தின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுத்துன்னு திரும்பி துரியோதனன் புலம்புறான். உடனே துரோணாச்சாரியர் சொல்றார், போனதெல்லாம் போகட்டும், நமக்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே விஷயம், நம்ம ஆலோசனை செய்யக்கூடிய விஷயம் எவ்வாறு ஜெயத்ரதனை பாதுகாக்க வேண்டும்ங்கிறது தான். சகுனனுடைய கைகளில் இருந்த பாச்சை காய்களை வைத்து எவ்வாறு நீ வெற்றி பெற்றாயோ அதே மாதிரி உன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரே துருப்பு சீட்டை இப்ப இருக்கிறது ஜெயத்ரதன் ஒருத்தன் தான். எப்படியாவது இந்த சூரிய அஸ்தமனத்திற்குள்ள நாம் ஜெயத்ரதனை என்னை பாதுகாத்து விட்டோம் என்றால் நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் படுத்த திருப்பி அன்றைக்கு பயங்கர யுத்தம் நடக்கின்றது. திருப்பி கர்ணனை பீமன் ஜெயிக்கின்றான். அப்புறம் துரியோதனுடைய புத்திரன் துர்ஜயன் ஒருத்தர் இருக்கான், அந்த துர்ஜயனை பீமன் வதம் செய்கின்றான். அப்புறம் துர்முகன் ஒருத்தர் இருக்கான், துர்ஜயன் எல்லாரும் பெரும்பாலும் துரோணாச்சாரியர் இருந்து கூட கௌரவர்களுடைய படைகளை இந்த மூவரும் அன்றைக்கு கடுமையாக யுத்தம் செய்கின்றார்கள். யுத்தம் நடந்து கொண்டே இருக்கின்றது. அந்த 14வது யுத்தம் ஒரு நீண்ட யுத்தம். அப்ப கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றார், நேரம் ஆகிக்கொண்டே இருக்கின்றது ஜெயத்ரதனை வதம் செய்ய வேண்டும்ங்கிறதுக்காக. ஆனா அவ்வளவு சுலபமாக ஜெயத்ரதன் வதம் 14வது நாள் நடந்து விடாது. அதுக்கு அடுத்ததாக சாத்தியக்கு இவ்வளவு யுத்தம் செய்கின்றானா இல்லையா, அந்த சாத்தியக்கை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக பூரிஸ்ரவஸ் வர்றாரு. இப்ப எவ்வாறு பகதத்தனுக்கும் அர்ஜுனனுக்கும் நடுவில் ஒரு கடுமையான யுத்தம் நடந்ததோ அதே மாதிரி சாத்தியகிக்கும் பூரிஸ்ரவஸருக்கும் நடுவில் கூட ஒரு கடுமையான யுத்தம் நடக்கின்றது. மோர் ஆஃப் இட் எவ்வாறு இந்த ஜெயத்ரதன் வதம் செய்யப்பட்டான், இந்த பூரிஸ்ரவஸருக்கும் சாத்தியகிக்கும் நடந்த யுத்தங்கள் கொஞ்சம் இது ரொம்ப விஸ்தாரமாக இருக்கின்றது. அதனால இது கொஞ்சம் கொஞ்சமாக more of it we will see next week. I have also got some work. அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.